இப்போ யாரோ 2-3 பேர் வீடியோ போட்டிருக்காங்க, உள்ள இருக்குது, யூடியூப்பில் போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, பாவம் பரிதாபங்கள்ங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பல பேர் பாராட்டுறாங்க, சில பேர் எதுக்குறாங்களே இல்லையா, ஏன் இதெல்லாம் சும்மா இருந்தது, எதுக்கு உசி போடுறீங்க, புலியும் சிங்கமும் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட வன விலங்குகள், சிறுத்தைலாம் பார்த்தீங்கன்னா, புலியெலாம் தேசிய விலங்குங்க, தேசிய விலங்கு. புலி, சிறுத்தை தேசிய விலங்கு. இதெல்லாம் யாரையுமே சீண்டி பார்க்காதீங்க, சொல்லாதீங்க. ஜாதி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் பேசிகிட்டே வந்தீங்கன்னா அண்ணன் தம்பியாக பழகுங்க, மாமா மச்சானா பழகாதீங்க. அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. எதுக்கு மாமா மச்சான் உறவு கொண்டாடுறீங்க, அண்ணன் தம்பியாக பழகுங்க. சித்தப்பா பெரியப்பா அந்த உறவுகள்லாம் இப்போ போச்சுங்க. எதை எடுத்தாலும் மாமாங்கு, அப்பாங்கு, மாமாங்கு. பிள்ளைகளை எப்படியா பழக்கிறது, அடுத்தவனை போய் அப்பாங்கு, அடுத்தவனை போய் மாமாங்கு. இப்படிலாம் பிள்ளைகளை நம்ம பெற்றோர்களை தான் நம்ம கவனித்து வளர்க்கணும். அவங்கவுங்க ஜாதி எல்லாமே மேன்மையான ஜாதி தான். இப்போது ஒவ்வொரு தெருக்கள்லையும் பாருங்கள், ஜாதி பேரை போட்டு இன்ன தெருன்னு போடுறாங்க. யார் போட சொன்னால்? இன்றைக்கி ஒரு நண்பர் பேசுகிறாரு, அவர் ஜாதி சங்க தலைவர் தான், அது பேசினா ஓரளவு கரெக்டாக பேசிடுறாரு. எங்களெல்லாம் ஜாதி வாரி கணக்கு எடுத்துங்களே, எங்கள் ஜாதியில் நக்கிக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க கிருஷ்ணசாமி. சொல்கிறாரா இல்லையா? ஜாதி பேரை எடுத்துருங்க, ஜாதி மறுப்பாளர் திருமணத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க. இது என்ன பாருங்கள், இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இப்போ சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் வரேன்.